Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அவல் கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடான உடனே அதில் அவலை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அவல் வந்து எடுத்திருக்கேன். அந்த அவலை வந்து கடாயில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுப்பணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போதும். நல்லா கிறிஸ்பியாகும். வறுப்பட்ட உடனே வந்து அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாகும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேணாம், கொஞ்சம் குறப்பாக பவுடர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து இதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் சுடானோடனே அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக வறுப்பட்டோடனே அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் சேர்ந்து நல்லா வறுபடட்டும். இது வறுபட்ட உடனே இப்போ நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் அவல் வந்து எடுத்துருக்கோம். 1 கப் அவலுக்கு வந்து 2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம 2 கப் தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு 1/2 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1/2 கப் பால் 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அவலை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலரும் போது இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த அவல் வந்து இந்த பால் தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா இழுத்துட்டு இப்போ சூப்பராக வெந்துடும். 5 மினிட்ஸில் வெந்துடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை வந்து நார்மல் சுகராக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ திரும்பவும் மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் இது கெட்டியாகும். இது ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மஞ்சள் பொடி கூட லைட்டாக சேர்த்திங்கன்னா எல்லோ கலரில் கிடைக்கும். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த அவல் கேசரி. குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள். யார் வேணாலும் சாப்பிட்லாம். அவலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும். கண்டிப்பாக இந்த மாதிரி அவலை வச்சு வித்தியாசமாக ஒரு கேசரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு கூட இப்போ வந்து நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் கேசரி ரெடி. பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.